நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ புதுசாக ஒரு சந்தை ஓப்பன் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சந்தையில் நிறைய சிறப்பான ஐட்டம்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது வாங்க சேர்ந்து சந்தையில் போய் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த ஷாப்பில் வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு ரிமோட் ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்கும், நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு இந்த பெட் டைப் டேப் ரிகார்டர் வந்து கிடச்சிது. சோனி பிராண்டு. உள்ளே வந்து கண்டிஷன் ரொம்ப போராக இருந்தது. அநேகமாக இது வந்து பல வருஷமாக ஏதோ மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த மாதிரி இருந்தது. பட் எனிவே நம்ம எடுத்து வந்து இதை ரெஸ்டோர் பண்ண முடியுமான்றதை பார்க்கலாம். அண்டு இந்த ஷாப்பில் வந்துட்டு இந்த JBL ஸ்பீக்கர்ஸ் பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிலிண்டர் மாதிரி ஸ்பியர் மாதிரி இருந்தது. ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கலரும் வந்து ஆரஞ்சு கலரில் செம காம்பினேஷன். அண்ட் பக்கத்துலேயே ப்ளே ஸ்டேஷனும் வச்சுருந்தாரு, டேப் ரிகார்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இந்த லொக்கேஷனில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மெக்கானிக்கல் கீபோர்டு. ஸோ இதை நிறைய அந்த கேமர்ஸ் வந்து லவ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ளூடூத் மெக்கானிக்கல் கீபோர்டு இது. ஸோ இதை அப்போவே சேல் ஆயிடுச்சு, ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஆனால் சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷாக. அண்ட் கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மெக்கானிக்கல் கீ. அதனால் அந்த சவுண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதில் டைப் பண்ணும்போது வர சவுண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த மெக்கானிக்கல் கீபோர்ட். அண்ட் இந்த ஆல்டெக் லான்சிங் ஸ்பீக்கர் செட் வந்து இன்றைக்கி இருந்தது. ஐ திங்க் லாஸ்ட் வீக்கும் கவர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. சப்போஸ் இது வந்து 2.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் யாருக்காவது தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், சந்தையில் இருக்குது. அண்ட் இங்கே கிட்டாரும் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. வெயிட்டும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ரொம்ப இதாக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங் கிட்டார். பேக் தான் மிஸ்ஸிங் கிட்டாருக்கு. அண்ட் பியானோ நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க, கீபோர்டு. ஸோ யாரெல்லாம் கீபோர்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி சந்தையில் வந்து ஏகப்பட்டது பார்க்க முடியுது. இந்த ஒரு ஸ்டால் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸில் வந்துட்டு இந்த கீபோர்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கார்டு ரீடர்னு நினைக்கிறேன், கிரெடிட் கார்டு ரீடர் ஆர் அந்த பேடிஎம் அந்த மாதிரி உள்ள மிஷின் நினைக்கிறேன். ஸோ அது வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பவுச்சில் வந்துட்டு ஒரு லென்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது இந்த லென்ஸு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான். ஒஷாவான் போட்டிருந்தது. யாருக்கு இந்த பிராண்டு தெரியுன்றதை பாருங்கள். ஸோ இதான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள கேமரா இது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை இது வந்து யூஸ் ஆகாதான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இது இந்த லொக்கேஷனில் வச்சுருந்தாங்க ஷாப்பில், அழகாக ஒரு லெதர் பவுச்சில். அண்ட் ஃபயர் டிவி ஸ்டிக் வந்து ஃபுல் செட்டு கிட்டே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நான் ப்ரைஸ் கேட்கல, நீங்கள் இந்த லொக்கேஷனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா பார்கெயின் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜானகிராமன் ஷாப்பில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்ததுங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் எனக்கு என்னமோ கலர் டிவி மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அந்த டாப் ரைட்டில் வந்துட்டு கலர் லோகோ போட்டிருந்தது. அண்ட் இது வந்து பக்கா போர்ட்டபிள் டிவி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் வேறு. ஸோ அவர் வீடியோவும் காமிச்சார், அவர் ஃபோனில் வீடியோ வச்சுருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த லோகோ என்னோடய சேனல் லோகோ மாதிரியே இருந்தது. இது அப்படியே கம்ப்ளீட் ஒரு செட்டு பார்க்கும்போது பரவாயில்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்ட்டபிள் இது வித் அந்த ஃப்ளாட் ஆண்டனா கேபிளோடு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேபிளில் பாருங்களேன், அதிலே வந்து அழகாக உள்ளே வந்து VHFன்னு போட்டிருக்கு. சூப்பரில். ஸோ இந்த மாதிரி அழகாக டிசைன் கட்டெல்லாம் கொடுத்து VHF ஆண்டனான்றதை சிம்பாலிக்காக வந்து அந்த கேபிள்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ரெஸ்டோர் பண்ண கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் டிவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு சோனி கியூப் பார்த்தோங்க. இது வந்து இந்த கியூப் மட்டும் யாருக்காவது கிடச்சதுன்னா வாங்குங்க. ஏன்னா இதில் ரிசப்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எஃப்எம்மோட ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்னல்லாம் வந்து அப்படியே நச்சுன்னு கேட்ச் பண்ணுது. சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த சின்ன கியூப்லேயே வந்துட்டு நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. வித் அலாரம் கிளாக் எல்லாமே வருது. அண்ட் இந்த யூனிட் பார்த்தேன், இது என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தா ஏதோ மோடம். இது 64 kbpsலேருந்து 2 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு மோடம். ஸோ அப்போ உள்ள நம்ம டயலப் கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணுற டைப்புன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட் எல்லாம் இருக்குமான்றது தெரியல.
ஸோ இது யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு சிம்பிள் மோடம் மாதிரி தான் இருந்தது வித் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட். அண்ட் ஜியோ ரவுட்டர்ஸ் கேட்குறீங்க, செட்டாப் பாக்ஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் இருக்கான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் செட்டு வச்சுருந்தாங்க, செட்டாப் பாக்ஸ், ரவுட்டர்ஸ், எக்ஸ்டெண்டர். அண்ட் இந்த யூனிட் வந்து எனக்கு சத்தியமாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா ஒரு டம்மி யூனிட் மாதிரியே இருந்தது. இப்படியெல்லாம் கூட யூனிட் வருமான்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா போர்ட்டு எதுவுமே அவைலபிளாக இல்லை, ஒரு மாதிரி அது டம்மி யூனிட் மாதிரி இருந்தது. பின்னாடி பார்த்தா ஏதோ டுவெல்லிங் யூனிட்னு போட்டிருந்தது. அநேகமாக அந்த பில்டிங்கில் ஸ்டாப் ஓவருக்கு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த யூனிட்டு. ஸோ மற்றபடி பாக்ஸ் பீஸ்லேயே வந்து செட்டாப் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஜியோ செட்டாப் பாக்ஸு. தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்தையில் இன்றைக்கி போய் பாருங்கள், கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் ஸ்பேர்ஸ் தேவைன்னா ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாருங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ 4 ohmsலேருந்து இருக்குது. அண்ட் வாட்ஸ்லாம் 80 watts, அதுன்னு ஏகப்பட்ட வாட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாரு. ட்விட்டர், ஊஃபர், எல்லா ஐட்டமும் இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சுருந்தாரு. சப்போஸ் ஏதாவது ஸ்பேர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கேயே வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஸ்பீக்கர் யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர் செட்லேருந்து தான் கழட்டியிருக்காங்க. ஏன்னா அது பார்க்கும்போது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இதோட கண்டிஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த உடன் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம்லேருந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பீக்கருக்கெல்லாம் லைன் வோல்டேஜ் அனுப்புவாங்க. ஸோ அந்த யூனிட்லேருந்து கழட்டி எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ ஸ்பேர் டிரான்ஸ்ஃபார்மர் தேடிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பேட்ரி எலிமினேட்டர்ஸும் நிறையா வச்சுருந்தாருங்க. ஒரு 3 யூனிட்டாவது இருந்தது பேட்ரி எலிமினேட்டர், வித் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ரேட்டிங்லேயே இருந்தது. ஸோ நம்ம அந்த சென்டர் பின் எடுத்து என்ன வோல்டேஜ் வேணுமோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அநேகமாக இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் இதை பார்த்துருப்போம். ஸோ இந்த யூனிட்டை வந்து இந்த லொக்கேஷனில் வச்சுருந்தாங்க. தேவையான செக் பண்ணி பாருங்கள். 3 யூனிட் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அண்டு கீபோர்டு கேம், ஸோ கேட்ரிட்ஜ் வந்து நம்ம அந்த டாப்பில் மாட்டிட்டு இதை கீபோர்டு யூஸ் பண்ணி கேம் விளாட்ற மாதிரி டைப் இது. ஸோ இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. சப்போஸ் இது ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஒரு அலுமினியம் பாக்ஸ் இருந்தது. சரி, கேமுக்கான கேட்ரிட்ஜ் எதாவது வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா உள்ள ஒன்றும் இல்லை, எம்டி தான். அண்ட் இந்த கேசட் பிளேயர் வந்து 1600 சொன்னாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லோக்கல் செட்டு தான் இது, லோக்கலி அசம்பிள்டு செட்டு தான் இது, பிராண்டட் கிடையாது. பட் இது ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு ஓகே தான். இது மேபி நாப்ஸ் இதெல்லாம் வந்து புதுசு போட வேண்டியது இருக்கும். இன்பில்ட் ஐசி வந்துடும், ஆம்பிளிஃபயரும் இருக்கனால நம்ம டேரெக்டாக ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஸோ அதை ஒருத்தர் வாங்கிட்டு போகிறத பார்த்தேன் நான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாக்குன்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து அந்த செஸ் விளையாடுறவங்க யூஸ் பண்ணுற ஒரு டைமிங் டிவைஸ். இது நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், பக்கா விண்டேஜ் ஐட்டம், கரெக்டாக அவர் கண்ணில் மாட்டியிருக்கு. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து இப்போல்லாம் டிஜிட்டல் அந்த மாதிரி போயிடுச்சு, பட் அந்த டைமில் ஃபுல் அனலாக். நம்ம இதில் கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட சந்தையில் பார்க்க முடிஞ்சது பாருங்கள். ஸோ அவருக்கு லக், அவர் வந்து செஸ் விளையாடிட்டு இருக்கார் போல் ரொம்ப வருஷமாக. ஸோ அதனால் அவர் பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டார், டக்குன்னு வாங்கவும் செஞ்சுட்டார். ஸோ விண்டேஜ் ஐட்டம்ட்டு இது இப்போ ரன்னிங்கில் இல்லை, அநேகமாக வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணால் செமையாக இருக்கும் இது. அண்ட் இந்த யூனிட் வந்து நம்ம யூஸ்வலாக இந்த ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம பாடிக்கு வந்து டெம்பரேச்சர் ப்ளஸ் ஹியூமிடிட்டி வச்சு தான் நம்ம பாடியோட அந்த இது கண்டிஷனே தெரியும். அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் வந்து நம்ம அவுட்டோரில் வச்சா போதும். ஸோ அவுட் சைட் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு தெரியும். அண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மொபைல் வாங்கியிருந்தார். இது பாருங்களேன், கீபேட் வந்து பின்னாடி இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ யூஸ்வலாக வந்து கீபேட் வந்து உள்ளே இருக்கும், ஃப்ளிப் பண்ணால் கீபேடு எக்ஸ்போஸ் ஆகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்பக்கமாக கீபேட் அண்ட் கேமரா எல்லாமே இருக்குல்ல, ஃப்ளாஷ் எல்லாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட்டு. ஸோ அழகான ஒரு ஆசிலேட்டர் ஒன்று கண்ணில் தென்பட்டுது. ஸோ இது சைன் வேவ், ஸ்கொயர் வேவ் அண்ட் சாட்டூத் வேவ், இது 3மே வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆசிலேட்டர். நல்ல கண்டிஷனில் இருந்தது. ப்ரைஸ் வந்து ஒரு 1500 கிட்ட சொன்னார். இது நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு வேக்யூம் டியூப் டைப்பில் இருக்குது. ஸோ இது வந்து டிரான்சிஸ்டர் டைப் தான். பட் ஓகே, வாங்கியிருக்கலாம். பட் ப்ரைஸ் என்னமோ 1500 கம்மி பண்ணி கேட்டு பார்த்தேன், அவர் முடியாதுன்ட்டார். சரி, அதனால் வாங்கலை. இது வந்து சந்தையில் இருக்குது, சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ 3 டைப் ஆஃப் வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ட்ரபிள் ஷூட்டிங் யூஸ் பண்ணலாம் அது. அண்ட் இந்த லாக்கர் மாதிரி ஒன்று இருந்தது. சரி, என்னடா உள்ளே ஏதாவது புதையில் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா, ஆமாங்க, ஒரு 2000 ரூபா நோட் இருந்தது. ஆஹா, பரவாயில்ல, இன்றைக்கி லக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது பேங்க் வந்து சில்ட்ரன்ஸ் பேங்க்கு. ஓகே, பரவாயில்ல, தொடச்சி போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் நல்லாயிருக்கு. இது வந்து போஸ்ட் இந்த பேங்க்கில் யூஸ் பண்ணுற லாக்கர்னு நினைக்கிறேன். அண்டு விண்டேஜ் ஹார்லிக்ஸ் பாட்டில், இதெல்லாம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க,
இதுலேருந்து எப்படி திருடி சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பாட்டில். இது சேலுக்கு வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்டால் ஓனர் இல்லைன்ட்டாங்க. பட் இது வந்து அநேகமாக சேல் ஆகிருக்கும் இந்நேரத்துக்கு. அண்ட் பிளாங்க் சிடிஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுங்க. ஸோ 200 தான் சொன்னார். சரி அப்படியே வாங்கிட்டேன் நான். ஒரு ஃபுல் செட்டு 10 பீசஸ் இருந்தது, ஃபுல் பாக்ஸு. எப்படியும் வந்து நம்ம அந்த ஃப்ளாக் ஃபார்மேட்லேருந்து நம்ம சிடி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை வாங்கியாச்சு. அண்ட் அங்கேயே நிறையா வந்து ஆம்ப் சிஸ்டம் பிளேயர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மினி ஹைஃபை ஹிட்டாச்சியோடது. ஸோ இதெல்லாம் கூட அந்த லொக்கேஷனில் வச்சுருந்தார் சேலுக்கு. பவர் எக்ஸ்டெண்டர் ஓகே தான், எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த டெலஸ்கோப் வந்து கிட்ஸ் டெலஸ்கோப் ஒருத்தர் வாங்கியிருந்தார். எடுத்து பார்க்கலான்னு போனால் தொடாதன்ட்டார். ஏன்னா அவர் வாங்கிட்டாராம். பரவாயில்லைங்க, நான் வீடியோ மட்டும் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன் நான். அவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார், எல்லா பார்ட்ஸும் இருக்கான்ட்டு. உல்ட்டாவாக பண்ணிகிட்டு இருந்தார். சரி ஓகே, ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம அடுத்து கிளம்பணும். ஸோ இது வந்து பக்கா வின்டேஜ் பெட் டைப் டேப் ரெக்கார்டர். இதில் ஒரு ஸ்பெஷல் இது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. யூஸ்வலாக நம்ம ப்ளே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரிவைண்ட், ஸ்டாப் இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இதில் பாருங்கள் கண்ட்ரோல்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வித்தியாசமாக இருக்கும். அந்த ரீல் டு ரீல்லேருந்து வரவங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட்டு, வைண்டு, ரீவைண்டு. சூப்பராக இல்லை இது? ப்ளேக்கு பதிலாக ஸ்டார்ட்டு, ஃபார்வேர்டுக்கு வந்து வைண்டு, ரிவைண்ட் தான். ஸோ செமையாக இருக்குது. இது பக்கா வின்டேஜ் ஐட்டம் வித் லெதர் பேக்கோட, லெதர் பவுச்சோடு இருந்தது. அண்ட் விசிஆர்ஸ் வந்து 2 டோஷிபா விசிஆர்ஸ் பார்த்தோம். இதுக்கு மேலே இன்னொரு சூப்பர் விசிஆர் இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. அது சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சேன். அண்ட் இந்த 2 விசிஆர் வந்து அதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சுது. ரெண்டுமே வந்து டோஷிபா தான். இதோட லோகோ வந்து தனியாக கலந்துருந்தது. பட் இது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை இது ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஸோ கேட்டு பார்த்தேன். அவர் ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டு இருந்தார், 1500 கிட்ட. சரி அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கலை. அண்ட் இது தபலா தானே. ஸோ இதெல்லாம் வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு நம்ம மாதவன் ஷாப்பில். ஸோ 6000 சொன்னார். அநேகமாக பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணுவார். அண்ட் நல்ல கண்டிஷனில் இருந்தது பாருங்கள். அந்த சில்வர் இது மாதிரி வச்சு சூப்பர், பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புது பீஸ் மாதிரி. அண்ட் ஏகப்பட்ட ஃபேன்ஸு, கூலிங் ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சப்போஸ் யாருக்காவது வந்து இந்த லேப்டாப் கூலிங்க்கோ, இல்லை ஏவிஆர், இல்லை ஸ்டீரியோ ரிசீவர் கூலிங்க்கோ, இல்லை ஸ்டாண்டலோன் கூலிங் இது மாதிரி ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணால் கூட இது வந்து அவைலபிளாக இருந்தது. சின்ன ஃபேன்லாம் 50 ருபீஸ் சொன்னார். பெருசெல்லாம் வந்து 100 ருபீஸு. நான் ஒரு 2-3 வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம ஏவிஆர் இல்லை ஸ்டீரியோ சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் இந்த வின்டேஜ் விசிஆர் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது மாதிரி ஒன்று டாப் லோடிங் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் லோடிங் தான். பிராண்ட் எனக்கு தெரிஞ்ச ஹிட்டாச்சி தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 900 தான் சொன்னார். பரவாயில்ல, பட் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வின்டேஜ் விசிஆர் அது. அண்ட் இந்த ஃபேஸ் இதை பாருங்களேன், பக்கா டெக்கரேட்டிவ் ஐட்டம். நான் ஏதோ இப்போ இதுன்னு நினச்சேன், வுட்டுன்னு நினச்சேன், பார்த்தா மெட்டல். இது செம்ம வெயிட்டாகவே இருந்தது. ப்ரைஸ் கேட்க முடியல, பட் இது சந்தையில் ஃப்ரண்ட்லேயே வரும் இது. அண்ட் இன்றைக்கி ஒரு வேல்வ் ரேடியோ பார்த்தோம், செம்ம பெருசாக இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து 6000 சொன்னார். பட் அதுக்கப்புறம் யாரோ வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ரிட்டன் போகும்போது பார்க்க முடியல. செம்ம கண்டிஷனில் இருந்தது. அதாவது ஒரு டேமேஜ் மாதிரி பெருசாக பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் பின்னாடி டோரும் வந்து பக்காவாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பின்னாடி போர்ஷனு எல்லாமே வந்து ஃபுல் பக்கா கண்டிஷனில் வித் ஆண்டனா நாபு கூட இருந்தது. இதுக்கான ஆண்டனா கிளிப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கண்டிஷன் தான் அது. அண்ட் காயின் ஃபோன் இன்றைக்கும் இருந்ததுங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காயின் ஃபோன் ஒரு மாடர்ன் டைப்பில். ஐ திங்க் அந்த எல்சிடி டிஸ்பிளே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைடில். இந்த பக்கம் வந்து காயின் ரிட்டர்ன் ஏரியா. ஸோ அவைலபிளாக இருக்குது சந்தையில். அண்ட் கிட்டார் ஒன்று பார்த்தோம், இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. வித் பேக்கோடு இருந்தது இது. இந்த கிட்டார் லைட் வெயிட்டாக ஆப்ரேட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஃபூஸ்பால் இன்றைக்கி இன்னொன்று பார்க்க முடிஞ்சுது. இது வந்து சேல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் எடுத்து வச்ச மாதிரி இருந்தது, பட் அதுக்குள்ளே சேல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு டேபிள் மட்டும்தான் இது பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அப்படியே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அவரோட ஷாப்பில் என்னலாம் இருக்குன்ட்டு. சப்போஸ் ஏதாவது தேவைன்னா இந்த லொக்கேஷன் இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மவுஸ் பேட் பாருங்களேன், ஜெல் டைப். இது வந்து நம்ம கை வந்து அந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணிக்கலாம். செம்ம சாஃப்டாக இருந்தது, ஸ்மூத்தாக. அண்ட் இந்த க்ளவுஸ் மாதிரி பாருங்களேன், அவெஞ்சர்ஸில் வர்றது தானே இது. நல்லா சாஃப்டாகவே இருந்தது இது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிளாஸ்டிக் திக்காக இருக்கும்னு நினச்சேன், பட் சாஃப்டாகவே இருந்தது. ஸோ இதை வந்து அந்த கடையில் வச்சுருந்தாரு. அண்ட் ஒரு ஹார்மோனிய பெட்டி வித் பேக்கோடு இருந்தது, பவுச் பேக்கோட. பட் ஒர்க்கிங் அந்தளவுக்கு இல்லை. ஸோ டியூன் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன்.
சர்வீஸாக டியூன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த பில்லோஸ் அண்டு கர்டைன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தார், பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் வச்சுருந்தார். 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏதாவது தேவைன்னா பார்த்து எடுத்துக்கோங்க. லெதர் டைப்பில் ஒன்று இருந்தது, அது வந்து 2000 மாதிரி சொன்னார். ஸோ அழகான ஃபில்டர் காஃபி டம்ளர் இந்த ஃபுல் செட் இருந்தது. இது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன் நான். பட் இது நல்ல ஃப்ரெஷ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இது காப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அங்கே வந்து இந்த ஒரு ரீடர் பார்த்தேன் நான். இது எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய ஃபோன் பூத்துலலாம் வச்சுருக்க ரீடர்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒன்று பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த கோயிலில் வைக்கிற இந்த ட்ரம் செட்டு, இது வந்து ஃபுல் செட் அப்படியே ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார். 6000 மாதிரி பக்காவாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் ஆட்டோமேட்டிக் மியூசிக்காக வைக்கிறது. அண்ட் நம்ம சந்துரு ஷாப்பில் இன்றைக்கி ஏகப்பட்ட பொருள் வச்சுருந்தாரு. இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து 400 மாதிரி சொன்னார். ஸோ பாருங்கள் அப்படியே வேறு என்ன ஐட்டம்லாம் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய ஒர்க்கிங் ஐட்டம்லாம் தனியாக ஓகேன்னு போட்டு வச்சுருப்பாரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சானியோட ஒரு வாக்மேன் இருந்தது வித் ரேடியோ சப்போர்ட்டோட. பட் பேக் டோரும் இல்லை, பட்டன்ஸும் இல்லை. ஸோ அதனால் அது வேஸ்ட்டு தான். ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு மேக்புக் ஏரும் ப்ரோவும் இருந்ததுங்க. ஸோ ஏர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லிம் சைஸ். இதெல்லாம் வந்து அந்த இனிஷியலாக வந்த மாடல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுல அந்த மாடல், அந்த டைமில் வந்த மாடல்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்லிம் எல்லாம் இப்போ பார்க்கவே முடியறதில்ல. மேபி 3rd ஜென்ரேஷனாக இருக்கலாம், 2nd or 3rd ஜென்ரேஷனாக இருக்கலாம். கீழே வந்துட்டு ப்ரோ இருந்தது. அண்ட் கேமராஸ், விண்டேஜ் கேமராஸும் வச்சுருந்தார். நிறைய இது வந்து அப்போ தான் எடுத்து வச்சுருந்தார், விண்டேஜ் கேமராஸ். அகுஜாவோட ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம்ங்க வித் ஆம்பிளிஃபயர் இதோட இருந்தது. ஃபஸ்ட் டைமே இப்படி பார்க்குறேன் நான், காம்போவாக ஒரு ஆம்பிளிஃபயர் ப்ளஸ் ஸ்பீக்கர் அப்படியே ஒரே யூனிட்டில். ஸோ இன்புட் மைக் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஸ்பீக்கரில் கேட்டுக்கலாம் போல். அண்ட் டிஃப்ரெண்ட் மல்டிமீட்டர்ஸ் பார்க்க முடிஞ்சது. எல்லாம் வந்து வெரி புவர் கண்டிஷன். பட் இதை கொஞ்சம் அட்வான்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஓம்ஸ் மெஷர் பண்ணுறது. பட் ஆனால் புவர் கண்டிஷனில் இருந்தது. இதில் வந்து சுத்தமாக ஸ்க்ரீன் அவுட்டு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சு. அண்ட் சில்ட்ரன்ஸ் கிட்ஸ்க்கான ஒரு லேப்டாப் ஒன்று பார்த்தேன். டவர் ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுங்க, ஃபிலிப்ஸ்ன்னு போட்டிருந்தது. மேபி பிராண்டடாக இருக்கலாம், பட் வுட்டோட கண்டிஷன் கொஞ்சம் புவராக தான் இருந்தது. அண்ட் இங்கே வந்து யூஸ்வலாக நிறைய ஐட்டம்ஸ் வைப்பார், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸு, டிவிடி பிளேயர்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஸோ பாருங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் உங்கள் கண்ணில் மாட்டுதான்ட்டு. அப்புறம் இந்த ரெக்கார்ட் பிளேயருங்க, புஷ்ஷன் போட்டிருந்தது. ஸோ இது வித் ரேடியோ சப்போர்ட்டோடு இருந்தனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் கேட்டு பார்த்தேன். அவர் வந்து ஓகே 800க்குனா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னார். இதில் வந்து கேட்ரிட்ஜ் இருந்தது, ஆனால் நீடில் இருந்த மாதிரி தெரியல. டச் பண்ணி பார்த்தா நீடில் இருந்த மாதிரி தெரியல. அண்ட் கண்டிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். மேலே உள்ள பிளாஸ்டிக் டஸ்ட் கவர் வந்து போயிடுச்சு, கிராக் விட்டு உடஞ்சிருக்கு. பட் மற்றபடி யூனிட் வந்து ஓகே தான் இருக்குது. அண்ட் ரொம்ப மாதம் கழித்து நம்ம நண்பரை இன்றைக்கி மீட் பண்ணேன். அவர் இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தார். ஸோ காமிச்சார், இது எப்படி இருக்குது பாருங்கன்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய டாய்ஸ் இந்த மாதிரி இதை வந்து வாங்குவார் அவர். அண்ட் இந்த கிளாக்கு பாருங்களேன், ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஃப்ளாட் இது இருக்கிறது டிரான்சிஸ்டர்னு போட்டிருக்கு. டிரான்சிஸ்டர் இதுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேபி உள்ளே ஏதாவது ரேடியோ சிஸ்டம் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாக்ஸ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு லேந்தன் லேம்ப், ஒரு புதுசாக இல்லை விண்டேஜ் ஐட்டமானு தெரில, ஆனால் பலபலன்னு இருந்தது. கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. தாஜ்ன்னு போட்டிருந்தது. ஸோ இது வந்து ஓகே தான், நம்ம சீப்பான இது பார்க்குறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ரோபஸ்ட்டாக இருந்தது, கொஞ்சம் திக்காகவும் ஸ்டர்டியாகவும். அண்ட் மிக்சர் ஒன்று நல்ல கண்டிஷனில் பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு 3 கீ மட்டும் தான் மிஸ்ஸிங். பட் மற்றபடி பார்த்தா செம கண்டிஷனாக இருந்தது. ஒரு ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி இருந்தது, பாக்ஸ் யூனிட் மாதிரி. ஸோ இது வந்து சந்தையில் சேலுக்கு இருந்தது. அண்ட் இங்கே வந்து லேப்டாப் அண்ட் ஃபோன் ஸ்பேர்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியும். கேமராஸும் பார்க்க முடியும், கேமரா ஸ்பேர்ஸ் எல்லாமே, கேபிள்ஸ். அண்ட் இங்கே பாருங்கள் நிறைய டைப் சி கேபிள்ஸ் வந்து இருந்தது, சார்ஜிங் கேபிள்ஸ் ஃபுல்லாக
ஒரு பேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து ஒர்க் ஆகுதுன்னா மேபி கொஞ்சம் செட்டு வந்து வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட ஃப்ளாப்பி டிஸ்க்குங்க, பாக்ஸ் பீஸாக இருந்தது. ஆனால் எல்லாமே வந்து யூஸ்டு ஃப்ளாப்பி டிஸ்க் தான். ஸோ யூஸ்டு வந்து மேக்ஸிமம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஃப்ளாப்பி ட்ரைவ் இருந்தாலும் யூஸ்ட் ஐட்டம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு. அண்ட் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் கிளாஸாக தான் இருக்கணும். பேட்ரி சப்போர்ட் எல்லாமே இருந்தது. ஸோ இதை நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அதில் வந்து நம்ம மேபி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எதாவது இருக்கலாம். ஸோ இதை வந்து சேல்க்கு இருந்தது. அண்ட் ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டோரியம் ஆறு தியேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். பக்கா ஸ்பீக்கர்ஸ் கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஹோம் தியேட்டர் செட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தவனுக்கு என்னன்னே தெரியல, ஒண்டியெல்லாம் என்னென்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா சோப்பு வைக்கிற கேஸு. ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கூட இல்லை, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இதாக இருந்தது. வெயிட்டே இல்லை, கீழே போட்டாலும் உடையவே இல்லை. பட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருந்தது ஸ்டைல். அண்டு ஹவுஜாவோட ஒரு இன்னொரு பிராண்டான யூனி சவுண்டோட இந்த பிளேயர் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இது வந்து யூபிஏ கேசட் பிளேயர் தான் இது, வித் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையரோட உள்ளது, ஸ்டீரியோ சிஸ்டம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம பேசி வாங்கிட்டோம், செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு கலெக்ஷனில் மிஸ் ஆகிற ஐட்டம். ஸோ அதனால் இதை வந்து பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதனால் பேசி வாங்கிட்டோம். ஸோ யூஸ்வலாக இந்த ப்ளக்கை மட்டும் கட் பண்ணிடுறாங்க, அது என்ன ரீசன் தெரியல. ஒர்க் ஆகாட்டி தான் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. மேபி இது ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எடுத்து செக் பண்ணி பார்ப்போன்ட்டு ரிஸ்க் எடுத்து வாங்கியாச்சு. ஏதோ ஒரு புதுசாக சந்தை ஏதோ வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, எங்கே? நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் சிறப்புநிலை பேரூராட்சியில் ஏற்கனவே ஒரு 150 வருஷமாக இயங்கிட்டு இருந்த மாட்டுச்சந்தை, ஒரு 11 ஏக்கர். அந்த என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அந்த சந்தையை வந்து இப்போ இருக்க சேர்மன் யுவராஜ், சேர்மனோட பேர் யுவராஜ், யுவராஜ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கர் இருக்கும் அந்த சந்தையை வந்து இப்போ வந்து மேம்படுத்திருக்கா சுற்றி இப்போ டெவலப் பண்ணி ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கரில் பக்காவாக செட்டிங்லாம் போட்டு சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. 2.5 கோடி ரூபா பட்ஜெட்டில். 2.5 கோடி ரூபா. ஆமாம், அந்த சந்தையை வந்து புதுப்பிக்கணும், திருக்கழுங்குன்றம் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறக்க அது அந்த சந்தையை டெவலப் பண்ணுறதுக்காக சுற்றி ஒரு 3 மாதமும் நம்மளை வந்து நேரடியாக நம்ம பல்லாவரம் வாரத்தின் செயலாளர் என்னை நேரில் வந்து சந்திச்சுட்டு எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து கடை போடணும் அப்படின்னு எங்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 மாதம் முன்னே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 வேணும், ஒரு 7 காரில் நம்ம வியாபாரிக்கு 100 பேர்த்தை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு போன வாரத்துலேருந்து அந்த சந்தை ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர். நல்லா சுற்றி ஒரு 80 கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் பொருள் வாங்குறதுக்குள்ள இடங்கள் அங்கே இல்லை அதிகமாக. மதுராந்தகம், அடுத்து செங்கல்பட்டு, மாமல்லபுரம், அங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் வராங்க. இது என்ன விஷயம்னா, போனதான் நாங்கள் போய் கடை போட்டோம். நம்ம சங்கத்திலேருந்து நம்ம சந்தை வியாபாரிகள் ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. பரவாயில்ல, 100 பேர் வந்திருந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்லி அந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமில் போட்டு ஒரு நாங்களே எதிர்பார்க்கல, ஃபஸ்ட் டைம் போட்டு நல்ல கூட்டம், நல்ல வியாபாரம். இப்போ போன வியாபாரி அவ்வளோ பேத்துக்கும் நல்ல வியாபாரம், நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா கழிப்பிட வசதி, கரண்ட்டு கேட்டிருந்தோம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கரண்ட் வச்சு கொடுத்தாங்க, பாயிண்ட் வச்சு மின்னுலக வசதி, நல்லா நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லா ஆதரவும் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது எங்கே இருக்குது? திருக்கழுங்குன்றம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர். பழைய மாட்டு யார் கேட்டான்னு சொல்லுவாங்க, பழைய மாட்டு சந்தை அந்த காலத்தில் உள்ளது. ஆனால் கொஞ்சம் செயல்படாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணி இப்போ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பண்ணாங்க. அந்த மகிழ்ச்சியான வந்து ஊருக்காரங்களாம். எங்கள் ஊரில் இன்றைக்கி 100 வருஷம் முன்னே உள்ள கூட்டம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் நம்ம வியாபாரிகளும் போன வாட்டி வந்திருந்தாங்க ஒரு 80 பேர். அப்புறம் உள்ளூர்காரங்க 30 பேர் அடுத்த வாரம் கடை போடுற கேட்டிருக்காங்க. இப்போவுமே இந்த வாரம் வர்ற செவ்வாய்க்கிழமை நம்ம சந்தையில் 150 வியாபாரி போகிறாங்க. எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லா ஆனால் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே உள்ள மக்கள் தான் அங்கே பொருள் வாங்க வராங்க. முக்கியமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் சந்தை இருக்குது. அங்கே நார்மலாக காய்கறி, கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆசியாலே நம்ம பல்லாவரம் சந்தை மாதிரி உள்ள பொருட்கள் எங்கேயுமே கிடையாது. மார்க்கெட்டு எங்கேயுமே கிடையாது. நம்ம பல்லாவரம் சந்தை மாதிரி நீங்கள் குண்டூசி முதற்கொண்டு
எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம சந்தை மாதிரி எங்கேயுமே கிடைக்கிற பொருள் கிடையாது. அவங்க எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இப்போ இதை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு ஊரில் சந்தை போடுறதுக்கு இப்போ பேச்சுவார்த்தை பரவாயில்லையே. ஞாயிற்றுக்கிழமை போடுறது. சூப்பர். அவங்க நினைக்கிறாங்க அப்போ எங்களுக்கும் வரணும், எங்கள் ஊரும் டெவலப் பண்ணணும். ஒரு வேலை வாய்ப்பு வருது இல்லை. இப்போ நம்ம போன வாரம் கடை போட்டோம், அந்த ஊர்லேயே ஒரு 150 பேர் பிழைச்சிருப்பாங்க. காரணம் என்ன, உடனே என்ன பண்ணுறாங்க, பக்கத்துல எல்லாம் ஷேர் ஆட்டோவில் வராங்க, குட்டியான பிடிச்சி வர்றாங்க. அதுலேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 டீ கடை விடுது, 10 ஹோட்டல் வருது. அப்படியே பிஸ்னஸ் அப்படியே என்ன ஆயிடுது, அந்த ஊருக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் டெவலப் ஆகுது இல்லை. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் நல்லா இருக்கும். வாங்க எல்லாம் மக்கள் வர்றவங்க வாங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நன்றி. ஓகே, இது டப்பர்னு எடிட் பண்ணிடுங்க. நம்ம நண்பர் வந்து இந்த டிவைஸ் எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். இன்டெல் போட்டிருக்குங்க, டெல் போட்டிருக்குங்கன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக டெல் இன்டெல் கொலாபரேஷனில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க போல் கம்பெனியில். பட் இது வந்து யூனிட் வேறு, ஒரு லைட் இருக்குது உள்ள. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஏதாவது ஒரு ஸ்பெஷலான லைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நண்பர் வந்து பேசி அப்படியே 100க்கு வாங்கிட்டார். ஸோ இது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன யூனிட்டுன்ட்டு. அண்டு ஹெவி மெஷினரிஸ்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. இது பாருங்கள், நான் சைஸு காட்டுறேன் பாருங்கள், கை வைக்கும்போது செம்ம ஹெவி யூனிட்டு. இதெல்லாம் கூட சந்தையில் பார்க்க முடியுங்க. நீங்கள் நேரில் போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம், ப்ரைஸ் செக் பண்ணி. மோஸ்ட்லி யூஸ்ட் ஐட்டம்ஸாக தான் இருக்கும். பட் உங்கள் திறமை தான் இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குறீங்கன்ட்டு. அண்டு டைனோராவோட ஒரு கலர் டிவி, பக்கா விண்டேஜ் டிவி இன்றைக்கி சேலுக்கு இருந்தது. ப்ரைஸ் கேட்டார், எனக்கு தெரிஞ்ச அநேகமாக 2000 or 1500க்குள்ளே வாங்க முடியும். பட் இது செம வெயிட்டாக இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதாவது ஆட்டோ கிட்ட தான் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்த கலர் டிவி. அப்போது ஞாபகம் இருக்கும், இந்த சக்திமான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிவியில் தான், கலர் டிவியில் பார்த்தது மலரும் நினைவுகள். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி டிவி பார்த்துருக்கீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி அந்த பாக்ஸ் மட்டும் தனியாக கலண்டு இருந்தது, அது ஓகே தான், அதை எடுத்து நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் பாருங்களேன், யூஸ்வலாக அந்த ப்ரொஜெக்ஷன் இதுக்கு மட்டும், சிஆர்டிக்கு மட்டும் அந்த ப்ரொஜெக்ஷன் வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஸ்பேஸ் வந்து அதிகமாக சேவ் ஆகும் இது இந்த மாதிரி மாடலில். அண்ட் இன்றைக்கி ஏகப்பட்ட கேசட்ஸ் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. புது லாட் வந்திருக்கு போல். நான் வந்து நிறைய பிளாங்க் கேசட்ஸு எடுத்தேன், நிறைய எடுக்கல, ஒரு 10 கேசட் கிட்டே எடுத்தேன் நான். அதில் வந்து ஒரு டைப் 2 கிடச்சிது, மற்ற எல்லாம் வந்து நார்மல் டைப் 1 கேசட் தான் கிடச்சிது. ஸோ ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு செலக்டிவாக எடுத்தேன். ஏற்கனவே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தனால இது எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு நம்மளுக்கு இடம் பத்தலை. அண்ட் இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட் பார்த்தேன். ப்ளூடூத் கென்வுட்னு போட்டிருந்தது. மேபி ஏதாவது கார் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். காருக்கு ப்ளூடூத் இன்புட் ரிசீவராக இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதான்றது தெரியல. யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கும் வந்து நிறைய இந்த சால்ட்ரிங் ரிலேட்டட் கிட்டு, ஸ்டேஷன் இதெல்லாமே இருந்தது, ராட்ஸ் எல்லாமே. ஸோ 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷனில் ஹாட் ஏர் கன் கூட இருந்தது. ஸோ இந்த எல்லா டிவைஸும் வந்து இன்றைக்கி சேலுக்கு இருந்தது, ஏகப்பட்டது இருந்தது. ஸோ அநேகமாக நீங்கள் மத்தியானத்து மேலே போனாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு மினி ரேடியோகிராமுங்க. இது ரேடியோகிராம்னு சொன்னால் நம்ப முடியுமா? இதை வந்து பார்த்தோம் இன்றைக்கி. அனாதையாக வச்சுருந்த மாதிரி இருந்தது. தனியாக ஒரு சேரில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ரெக்கார்ட் பிளேயர் அண்டு ரேடியோ ரெண்டும் சேர்ந்தது. இது யூஸ்வலாக பெரிய டேபிளில் வரும் ரேடியோகிராம்னு சொல்கிறது. இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஒரு மினியேச்சர் ரேடியோகிராம். நல்லா இருந்தது. ஸோ லேடிஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்களுக்கான செக்ஷன். ப்ரைஸ் எதுவும் செக் பண்ண முடியல, பட் அப்படியே பாருங்கள் என்னென்னலாம் வந்து உங்களுக்கான ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் சேர்த்து தான். கிஃப்ட் எதாவது பண்ணால் கூட பாருங்கள். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் சந்தைக்கு வர மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் செயின்ஸ் எல்லாம் இருந்தது. அண்டு ஃப்ளவர்ஸ், டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து ஷோகேஸ் இதுக்கெலாம் வந்து சூப்பராக வச்சுக்கலாம். ஹாலில் டோரில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கான இது.
அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸு ஏகப்பட்டது. கிச்சன் பாத்ரூம் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. இது வந்து ஐ மீன் 1-2 ஷாப் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஷாப்ஸில் நிறைய பார்க்க முடியும் உங்களால். எஸ்எஸ் பாத்திரங்கள். ஸோ இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள் அப்படியே. அண்ட் பெட் செக்ஷனில் ஒன்றும் புதுசாக இல்லைங்க, பழைய இதே தான் ஐட்டங்கள் தான், அனிமல்ஸ் தான். ஸோ இந்த டாக் மட்டும் தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்த்துட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப பாவமாக இருந்ததுங்க, வெயிலுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது. சரி என்ன பண்ணுறது, யாராவது வாங்கி அடைக்கலம் கொடுக்க வேண்டியது தான். அண்டு நர்சரி சைடு அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற பிளான்ஸ் ஏதாவது இருக்கான்றதை அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா நீங்கள் அப்புறம் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இது ஃபுல் பேக்கேஜாகவே நீங்கள் வாங்கிக்கலாம், தொட்டி உரம் எல்லாமே வந்து சேர்த்து வாங்கிக்கலாம். அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் பாருங்கள் அப்படியே. ஸோ நாகப்பழம் சீசன் போல் ஏகப்பட்டது வந்துருந்தது, அப்படியே குமிச்சு கொட்டினார், ஏகப்பட்டது இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ வெயில் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் வந்து முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். செம்ம பின்னிட்டு இருந்தது வெயில். ஸோ கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வந்து சூரிய பகவானுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.